இன்றைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா ரிவர்ஸ் எடுப்பது. ஆமாங்க, புதுசா கத்துக்கிறவங்களுக்கு பார்க்கிங் மற்றும் ரிவர்ஸ் எடுக்கிறதுல தான் பெரிய சவாலே இருக்கு. ரிவர்ஸ் எடுக்கும்போது டக்குன்னு வண்டியை திருப்புனா கார் எந்த பக்கம் போகும்னு புரியாம முழிக்கிறாங்க. இத பத்தி தான் பார்க்க போறோம். ரிவர்ஸ் எடுக்கும்போது குறிப்பா திருப்பங்கள்ல நம்ம ஆரம்ப நிலை ஓட்டுநர்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பக்கம் ஸ்டியரிங்கை திருப்பணும்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காகவே ரிவர்ஸ் எடுக்கும்போது சரியான வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்னு நான் தெளிவா சொல்லித்தர போறேன். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டிரைவிங் பத்தின இப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவும். முதல்ல காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போடுறத ஒரு பழக்கமா ஆக்கிக்கோங்க. அப்புறம் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு முக்கியமான 2 விஷயங்களை செய்யணும். உங்களுடைய சைடு மிரர்களை சரியா பாருங்க. அதை லைட்டா கீழே இறக்குங்க. ஏன் தெரியுமா? கண்ணாடியில உங்களுடைய பின்புற டயரும் பின்பக்க டோர் ஹேண்டிலும் தெரியணும். அப்பதான் உங்க டயர் எந்த பக்கம் போகுதுன்னு துல்லியமா தெரியும். ரிவர்ஸ் எடுக்கும்போது கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி வண்டி நகர ஆரம்பிச்சதும் திரும்ப கிளட்சை அமுக்குங்க. அப்போ வண்டி ஸ்லோவா பின்னாடி நகரும். இதனால பிரேக்கை அதிகம் பயன்படுத்த வேண்டியதில்லை. வண்டி எங்கேயோ திருப்பி இருக்கு, ஆனா ஸ்டீரிங் நேரா இருக்கான்னு தெரியலன்னா என்ன பண்றது? கவலையே வேண்டாம். ஸ்டீரிங்கை முழுசா ஒன்னு வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் திருப்பிக்கோங்க. அங்கிருந்து திரும்ப 1.5 சுற்று 1.5 டர்ன் சுத்துனா ஸ்டீரிங் முழுசா நேராயிடும். இது எல்லா காருக்கும் பொருந்தும். இதை ஒரு டெக்னிக்கா வச்சுக்கோங்க. இங்க தான் முக்கியமான விஷயம். நீங்க வண்டியை எந்த பக்கம் பின்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கமே ஸ்டீரிங்கை திருப்புங்க. இதுதான் ரிவர்ஸின் விதி. நீங்க வலது பக்கம் பின்னாடி போகணும்னா ஸ்டீரிங்கையும் வலது பக்கம் திருப்புங்க. இடது பக்கம் பின்னாடி போகணும்னா ஸ்டீரிங்கை இடது பக்கம் திருப்புங்க. திரும்பும்போது உங்க இடது பக்க கண்ணாடியும் பார்த்துக்கோங்க. அங்க எந்த பொருளும் இருக்கா, யாராவது வர்றாங்களான்னு பாருங்க. அப்பதான் நீங்க பாதுகாப்பா திரும்ப முடியும். பக்கத்துல ஒரு கார் நிக்குது, நீங்க ரிவர்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்றது? கொஞ்சம் வளைச்சு திருப்புங்க. உங்க கார் ஓரமா வர்றத பாருங்க. ஸ்டீரிங்ல கண்ட்ரோல் இருக்கட்டும். மெதுவா ஓட்டுங்க. நீங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது ஹார்ன் அடிச்சுட்டே வந்தா பின்னாடி வர்றவங்களுக்கு எச்சரிக்கை கிடைக்கும். இடத்த நல்லா பார்த்து நிதானமா பின்னாடி போங்க. சிக்னல் மாதிரி இடங்கள்ல ரிவர்ஸ் எடுக்க வேண்டியிருந்தா பதட்டப்பட வேண்டாம். பொறுமையா கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணுங்க. உங்க டயர் எங்க போகுதுன்னு கவனிங்க. அப்ப நீங்க எந்த பக்கமும் இடிக்க மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.